வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் மா ரகங்களும் சாகுபடி நுணுக்கங்களும் குறித்த பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். மா சாகுபடியில் குமரி மாவட்டம் மட்டுமே இருபோக சாகுபடியை எடுத்து வருகிறது. நம் மாவட்டம் பிற மாவட்டங்களோடு ஒப்பிடுகையில் மா சாகுபடியில் ஈடுபாட்டை கூட்டுவதற்கு காரணம் தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் சிறப்புடன் செயல்படும் கன்னியாகுமரி தோட்டக்கலை பண்ணை எனலாம். குறிப்பாக இங்கு ஒரே மரத்தில் மாவில் பலவிதமான ரகங்கள் காய்த்திருப்பதை நாம் அங்கு சென்றால் இன்றளவிலும் கூட நேரடியாக பார்க்க முடியும். சுமார் 40க்கும் மேற்பட்ட மா ரகங்கள் உண்டு என்றாலும் குமரி மாவட்டத்தில் குறைந்தது 7 முதல் 10 ரகங்கள் வரை சாகுபடி செய்யும் விவசாயிகளை நாம் காண முடியும். குறிப்பாக பங்கனப்பள்ளி, பெங்களூரா, கலப்பாடு, நீலம், ஹிமாயுதீன், PKM 1, அல்போன்சா போன்ற ரகங்களை குறிப்பிடலாம். மா சாகுபடி லகுவான சாகுபடியா? ரொம்ப நாட்கள் உற்பத்திக்காக பொறுமை காக்க வேண்டுமா? மண்வாகு எப்படி? ரகத் தேர்வில் எது சிறந்த ரகம்? இடைவெளி என்ன? தனியாக பயிர் செய்வது சிறந்ததா? உர மேலாண்மை என்ன? ஊடுபயிர்களுக்கு வாய்ப்பு உண்டா? பூச்சிகள் நோய்கள் தாக்குதல் உற்பத்தியில் பாதிப்பை ஏற்படுத்துமா? கவாத்து செய்தல் முக்கியமா? இயற்கையாக பழுக்க வைக்கும் முறை, அறுவடைகால நுட்பங்கள், சந்தை வாய்ப்புகள், மதிப்பு கூட்டல் உண்டா? நம்பிக்கையுடன் ஈடுபாடு காட்டினால் கம்பீரமான நல்வாழ்க்கைக்கு வழி உண்டா? இப்படியான அடுக்கடுக்கான சந்தேகங்களுக்கு பதில் வழங்குவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் மா சாகுபடியில் சுமார் 30 ஆண்டு கால அனுபவமுடைய அழகப்பபுரம் பகுதி முன்னோடி விவசாயி ஜேம்ஸ் வாட் அவர்கள். இப்போது நாம் விவசாயியிடம் பேசுவோம். வேளாண் பெருமக்களை, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்கிற ரீதியில் குமரி மாவட்டம் பழைய பசுமையை காண நம்முடைய மரத்தேர்வு மாமரமாக இருக்கட்டுமே. இனி நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம். 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 வேளாண்மை அனுபவம் அப்படின்னா உத்தேசமா எத்தனை ஆண்டு கால அனுபவம்? எனக்கு ஒரு 40 வயசு 45 வருஷம் மட்டும் அனுபவம் இருக்குது. இப்ப வயசு என்ன ஆகுது? இப்போ 71 ஆகுது. 71 அப்படின்னாலும் கூட 40 ஆண்டு கால அனுபவம் அப்படிங்கும் போது பிற பயிர்கள்ல ஈடுபாடு இருந்திருக்கும் போது எல்லா பயிருக்கும் உண்டு. முதல்ல நெல் போட்டிருந்தோம். நெல், வேர்க்கடலை, உள்ளி, அழகப்புறத்துல அளவுமா உளுந்து இப்படிப்பட்ட எல்லாம் போட்டு பண்ணியிருந்தோம். அப்ப நெல் சாகுபடி அப்படிங்கும் போது அந்த பாரம்பரியமான பழைய ரகங்கள் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். சம்பா, வெள்ளை, வீதி அடங்காய், 60 ரூபா, செந்தி, மாதிரி 10 நம்பர் சம்பா, இப்படி நல்ல நகரங்கள் உண்டு. நெல் சாகுபடி அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு அடித்தளம் அல்லது இயற்கை வளத்தை கொடுக்கக்கூடியது கால்நடைகள் அப்படிம்பாங்க. அன்னைக்கு எப்படி இருந்தது அழகப்பபுரம் கால்நடை வளர்ப்புல? அன்னைக்கும் கால்நடை நிறைய மறந்தா நாங்களும் 10-15 மாடு வச்சிருக்கோம். வீட்டுல வச்சிருந்தோம். இப்ப தான் மாடு ஒன்றும் வளர்க்க இல்லை. சரி, அன்னைக்கு 10 மாடுகள் வீட்டுல இருந்தது அப்படிங்கறத பார்த்தா உங்களுடைய ஈடுபாடு மாடு வளர்ப்புல கொடிகட்டி பறந்திருக்கும் போலுக்கு. நல்லா இருந்தது. அருமையாட்டு இருந்து நமக்கு வயக்காட்டுக்கு உரமும் அந்த ஈஸா கிடைச்சிடும். அதை வச்சே நமக்கு பலன் நிறைய உண்டு. இயற்கையான உரம், நமக்கு விலையும் பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்படி நம்ம விவசாயத்தில் நாங்கள் உருட்டிகிட்டே வந்தோம். அப்போ அன்னைக்கு வீட்டில் வந்து கொழுன்னு பசும் பால் தாங்கிறீங்க? ஆமாம், அன்னைக்கு நாங்கள் பால் தான். எங்கள் அம்மா எல்லாம் காலையில் 4:30 மணிக்கு எழுப்பி விட்டுருவோம். என்ன அன்னைக்கு அவ்வளவு உழைப்பு? ஆமாம், எழுப்பிட்டு காலையில் பால் கொடுக்க நான் தான் கடைக்கு கொண்டு போவேன். சரி, அப்போ பால் ஒரு கப்பு பால் தருவாங்க. பால்னா காய்ச்சியா? பச்சை பாலாட்டே இருந்துருவ. பால் எடுத்த உடனே இருந்துருவ. நான் அதை எடுத்து குடிச்சிட்டு நல்ல பாருங்க, உங்க முகத்தை பாருங்க. அந்த நிகழ்வை சொல்லும் போது எவ்வளவு மகிழ்ச்சி. அந்த ஒரு தத்ரூபமான நிலை இன்னைக்கு மறந்துட்டேடா. இன்னைக்கு அந்த மறந்துட்டோம். இப்போ வேற பால் தான் வாங்க வேண்டிய கண்டிஷன். பாக்கெட் பால் அங்கேயும் தலை காட்டிட்டு வந்துட்டு எல்லாரும் ஒரு கூச்சமா இல்லையா? என்ன செய்ய, வெளியிலயே அப்படி இருக்குது. சரி, இந்த அளவில் நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்சு குடும்பமே அன்னைக்கு உழைப்பு அப்படிங்கிற ரீதியில் விழிப்பாக இருந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம், நாங்கள் அன்னைக்கு எங்கள் அண்ணன் தம்பி நாங்கள் 8 பேர் உண்டு. ஓஹோ. 4 ஆம்பளை 4 பொம்பளை, ஒரு பையன் இறந்து போனோம். சரி, அதுக்கப்புறம் 7 பேரும் நாங்கள் காலையிலே 5:30 மணி 6 மணிக்கு எங்கள் அம்மா கஞ்சி தண்ணி
பிடிக்க தருவோம். நெய் தண்ணி நெய் தண்ணி அதை குடிச்சுக்கிட்டு ம் தோப்புல போய் தேங்க 100-110 வாழைக்கொலை வெட்டிக்கிட்டு வருவோம். 8:30 மணிக்குள்ள வந்துடும். இந்த ஒரு அமைப்பு ரீதியான செயல்பாடு உங்க குடும்பத்தை பொறுத்த அளவுல மட்டும்தானே, அல்ல அழகப்புறத்துல ஒவ்வொரு குடும்பமும் அன்னைக்கு காலையில் 5 மணி 5:30 மணின்னா நிலப்பகுதிக்கு போயிருவோங்கிறீங்களா? எல்லாரும் நிறைய 100% காலையில எழும்பி தோட்டத்துக்கு கிளம்பிடுவோம். ஒரு 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் வேளாண்மையில உழைப்பை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இன்னைக்கும் அதே மாதிரியான ஒரு கூட்டமா இருந்து வேலை பார்க்குற மாதிரியான உழைப்பா அல்லது இயந்திரமயமாதலாம்? இப்போ இயந்திரம் இருக்குது. ஆனா நாங்க நம்ம தான் உழைக்கணும். நம்ம உழைச்சா தான் நமக்கு பலன் கிடைக்கும். வேற ஆட்கள் வச்சு கிடைச்சா வேலை ஆகாது. சரி, இன்னைக்கு வயது 73ங்கிறீங்க. இன்னைக்கு நீங்க என்ன உழைப்பை கொடுத்துருவீங்க? அப்படி நாங்க இன்னைக்கு காலையில் போய் ஒரு 7-8 கொலை வெட்டிட்டு வந்தோம். தார் வெட்டி கொண்டு உரப்பட வச்சிருக்கேன். எனவே வெட்டி சந்தை கொண்டு போவேன். அப்ப இந்த இடத்துல என்ன ஒரு ஸ்திரப்படுத்துறீங்க அப்படின்னா, உழைச்சவங்களுக்கு உழைக்காம இருக்க முடியாதுங்கிறீங்க. கண்டிப்பா உழைச்சாலும் கண்டிப்பா வேலை செய்யதான். தோட்டத்துக்கு போனாதான் மனசுக்கும் நிம்மதியா இருக்கும். தோட்டத்துக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்கள, அந்த பாரம்பரியமான நெல் விவசாயத்தை விட்டு இந்த மாதிரியான பழமர சாகுபடி அல்லது வாழை இந்த மாதிரியான ஈடுபாட்டுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த மாற்றம்? எங்களுக்கு முதல்ல இந்த எலி வெட்டு நெல் போட சமயத்தில் எலி வெட்டு தண்ணி பிரச்சனை. இப்போ கூட தண்ணி ஓரளவு பரவாயில்ல வந்துட்டு இருக்கு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி 20 அடிக்கு கீழே தண்ணி வராது அன்னைக்கு. அப்போ பாறை பகுதியா? இல்லை, பாறை பகுதியில் பேச்சுப்பாறை டேமே வராது, தண்ணி வராது. தோவளை கீழே வராதுன்னா அந்த மாதிரியான ஒரு சேனல் அமைப்பு இல்லாதது காரணமா அல்லது? அமைப்பு எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா என்ன காரணங்க தெரியல, தண்ணி வராது. நாங்க எல்லாம் கம்மலை போட்டு இறைப்போம். மாற்றி நெல்லுக்கெல்லாம் நாங்க எல்லாரும் இரவட்டி அங்க ஒரு கால்வாய் இருக்கு. அதுல ஒரு சின்ன அணை கடை மாதிரி போட்டுக்கிட்டு அதுல எடுத்து ஊத்தோம். ஊற்றி தண்ணி கொடுப்போம். அது ஒரு 10 ஒண்ணுக்குன்னுட்டு ஒரு நிறைய இடத்துல வயலில் போட்டு வச்சிருவோம். ஒவ்வொரு தலையா பாய்ச்சிக்கிட்டே வருவோம். அவ்வளோ கஷ்டப்பட்டோம். சரி, அப்படி கஷ்டப்பட்டு வந்த மூலமா நிறைவான மகசூல் எடுக்க முடியல. எடுக்கும். ராத்திரி நெல்லை கசக்கிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு களவு அப்படிங்கிறது இருந்தது. அது நாங்க அப்பவும் படுத்து தட்டில் போய் அங்கே படுத்துருப்போம். ஆனாலும் கசக்கிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள்னால ஏன் நம்ம ஒரு மாற்று பயிருக்கு போகக்கூடாதுங்கிற அடிப்படையில் இதுக்கு வந்து. சரி, ஒரு பயிர்ல இருந்து இன்னொரு பயிருக்கு மாறணும் அப்படிங்கும்போது அதுக்கு அனுபவ பாடம் வேணும், பயிற்சி வேணும். அன்னைக்கு எப்படி இருந்தது? அன்னைக்கு பயிற்சி இல்லாமல் ஏற்கனவே எங்கள் அப்பா சொல்லி தருவாங்க. அனுபவ பாடம் அனுபவம் அது பண்ணுவேன். இப்போ நிறைய பயிற்சிகள் நம்ம கவர்மெண்ட்ல நிறைய பயிற்சி தந்துட்டு இருக்காங்க. அப்படி உங்களால் மறக்க முடியாத பயிற்சி அனுபவம் கூட என்னுடைய பயிர் மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு அனுபவபூர்வமாக என்ன சொல்றீங்க? அந்த குஜராத்துக்கு எங்களுக்கு டூருக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. சுற்றுலா கண்டுனர் சுற்றுலா கூட்டி போயிருந்தாங்க. அப்போ நாங்கள் குஜராத்துக்கு போயிருந்தோம். அது குஜராத்தில் போயினா அந்த கிருஷி வசந்தன்னிட்டு ஒரு பார்க் இருக்கு. சரி, அந்த பார்க்கில் போனோன்னு இந்த எவ்வளவு இடம் இருக்கும் ஆக்கிரமிச்சிருக்கும்? அது 20,000 ஏக்கரா 2,000 ஏக்கரா உண்டு. இந்தியா ஒட்டுக்கு வந்திருந்தாங்க, எக்கச்சக்கம் வந்திருந்தாங்க. அப்போ அதில் வாழைக்கொல்லையெல்லாம் பார்க்க சமயத்தில் நமக்கு இப்படி வாழை கொல்லை இருக்குன்னுட்டு ரொம்ப ஆச்சரியம் இருக்கும். அதில் ஏத்தமெல்லாம் 48 கிலோ வரை இருந்து. ஓஹோ, மழை G9ங்கிறது அது ஒரு திசுவாழை, எல்லாம் திசுவாழை தான். அது ஒரு 18-20 கிலோ 30 கிலோ வரை அதுவும் இருந்து. அப்போ பார்த்தோன்னே நமக்கு என்ன இப்படி போடலாமான்ட்டு ஒரு சின்ன. அப்போ அதுலேருந்து கன்று எடுத்துகிட்டு வந்தேன். அதுலேருந்து கன்று எடுத்துகிட்டு வந்தேன். அதில் எனக்கு நான் கொஞ்சம் ஒரு 10-30 கன்று போல் வாங்கிட்டு வந்துருந்தேன். சரி, அதில் எனக்கு 2015 2வது பரிசு கிடச்சி நம்ம மாவட்டத்தில். ஓ, அங்கே பயிற்சி பெற்ற அனுபவம் உங்களுக்கு பரிசு வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களை கைதேர்ந்த நபராக மாற்றிருக்கு. சரி, அந்த ஒரு ஊக்கத்துக்கு அன்னைக்கு தோட்டக்கலைத்துறை வேளாண் துறை என்ன அளவில் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது? எங்களுக்கு அன்னைக்கு ரொம்ப சார் ஒரு செல்வமணி சார்னு ஒரு ஆள் இருந்தாங்க. சரி, அவங்க புது இந்த ரகங்கள்லாம் வந்திருக்கு, தென்னங்கன்று வந்திருக்கு, இதை போடுங்க அதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்ககிட்ட கேட்டு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால? ஆமா, ஒரு 25 வருஷம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால செல்வமணி அப்படின்னு ஒருத்தர் செய்த உதவி இன்னைக்கு அவருடைய பேரை நினைவுபடுத்துது. என்னைக்கு அவர் அதே மாதிரி மாவுக்கு நம்ம இன்னொரு சார் இருந்தாங்க, பேர் மறந்து போச்சு, தோட்டக்கலைத்துறையில இருந்திருந்தாங்க. சரி,
அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சரி. ஊடுகோப்புலாம் தட்டுறதுக்கு வாங்குறதுக்கு அங்கிருந்து ஆள் விட்டுட்டு இருந்தாங்க. சரி. அப்படி மா சாகுபடிக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வத்தை ஒரு தூண்டினாலும் கூட உங்க மண்ணு ஒத்து வரணுமா? என்ன மாதிரியான மண் இருந்தா மா சாகுபடி உத்வேகமா வருங்கிறீங்க? மண் வந்து நம்ம ஒரு 15 அடி வரை கொஞ்சம் செம்மண் மாதிரி இருக்கணும். மண்ணாய்வு பண்ணலாம் நீங்க? நாங்க மண்ணாய்வு பண்ணியிருந்தோம். நாங்க இந்த போர் போடச்சிலேயே எங்களுக்கு 15-20 அடி கீழே தான் மதுரை பார். ஓ சரி சரி. அதனால இந்த மண் நமக்கு இது மாவு போடலாம்னு ஒரு சின்ன ஐடியா வந்து. சரி. அது மாவு போடுறதுன்னா தென்னை கூட தான் போட்டிருந்தேன். ஆனா தனியா போட்டிருந்தா நல்லா இருக்கும் இதோட. அப்படியா? ஆரம்பத்துல வந்து தென்னையோடு போட்டிருந்தேன். ஆனா இப்ப தனிப்பயிர். இப்போ தனிப்பயிரா வாக்கணும்னு தான் நினைச்சிருக்கேன். எனக்கு தென்னை எடுத்துட்டு மாவு தான் போடணும்னு தான் ஒரு சின்ன ஐடியா வருது. கன்று தேர்வு அப்படிங்கிறது மாவை பொறுத்தளவில் ஆரம்பத்திலேயே நீங்க உங்களை மாதிரி உள்ள விவசாயிகள்கிட்ட தேர்வு செய்தீங்களா, அல்லது கன்று தேர்வுக்குன்னு நான் அப்பவே தோட்டக்கலை துறையை அணுகிட்டேன் தரமான கன்று அப்படிங்கிறீங்களா? நாங்க அன்னைக்கே தோட்டக்கலை துறை அனுபவிச்சு தான் நான் போட்டிருந்தேன். அதுல நல்ல ரகங்களா சார் சொல்லுவாங்க, இந்த ரகம் போடுங்க இந்த ரகம் போடுங்க, அதே மாதிரி தான் போட்டுதான். அப்போ நீங்கள் சொல்லுக பிரகாரம் என்னன்னா மத்திய மாநில அரசுகளுடைய ஒரு அனுசரணை அந்த சமயத்தில் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இருந்திருக்கு. எங்களுக்கெல்லாம் ஒரு 100 மாவு தரச்சில் 5 ரூபா, ஒரு மாங்கன்னு 5 ரூபா தான் தந்திருந்தாங்க. ஓஹோ. ஆமாம். அன்னைக்கு அப்படி ஒரு ஊடுதல் இருந்தது. ஆமாம். வந்து எங்களுக்கு இப்படியெல்லாம் செய்ய தோட்டத்திலே வந்து ஹெல்ப் பண்ணி தருவாங்க. இடைவெளி என்ன மாதிரி கொடுக்கணும்? இப்போ மாவு வந்து ஒரு தரிசு நிலம் இருக்குது அல்லது வளமான நிலமாக இருந்தாலும் கூட நிலத்தை பலப்படுத்தணும், புலப்பலப்பாக்கணும், இடைவெளி என்ன கொடுக்கணும், நடுமுறை அப்படின்னு நுட்பம் இருக்குமா? அதை சொல்லுங்க. நமக்கு மாவு பொறுத்தளவில் நமக்கு 25 அடிக்கு ஒன்று வச்சாக்கி நல்லா இருக்கும். தென்னை மரம் மாதிரி தானே? தென்னை மரம் மாதிரி தான். அப்போ ஒரு 5 அடி 3 அடி 5 அடி ஆனால் தோன்றணும்னாக்கி ஒரு 2 அடி மண் 2 அடி வரை மண்ணை போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் சாணியெல்லாம் போட்டு கண்ணு நட்டுடலாம். சரி. கண்ணு நட்டுக்கிட்டு நம்ம தற்சமே முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஒரு வருஷம் வர உயிர் தண்ணியா? ஆமாம். இல்லை நம்ம தண்ணி கொஞ்சம் சொல்ல விட்டுட்டு இருக்கலாம் மாறி. அதுக்கு பிறகு அது தன்னை பக்கத்தில் வளர்ந்தோன்னு நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு தண்ணி தேவைக்கூடாது. நமக்கு நம்ம வாழைக்கு இதற்கு தண்ணி அடைக்க முடியாது, தென்னைக்கெல்லாம் தனி கவனம் தேவையில்லைங்கிறீங்க. மாற்று பயிர்களுக்கு செய்யக்கூடிய நுட்பமே இதை பொருந்துங்கிறீங்க. வாழைக்கு அப்படி செய்ய வேண்டிய அவசியம். சரி. இப்போ மாவை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் நீக்க வைக்கும்போது ஏனோதானோ அப்படின்னு கண்ட ரகத்தை வச்சேளா, அல்லது முதல்ல ஒரு திட்டமிடலோடி அருமையான ரகங்களை தான் நான் தேர்வு செய்து வச்சேங்கிறீங்களா? நான் முதல்ல அனுபவம் சார் சொல்லுவாங்க இந்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நான் தேர்வு பண்ணி தான் ஒரு 7-8 ரகம் வச்சுருக்கேன். அதில் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ரகம் அப்படிங்கிறதுல காய்க்குன்னு இருக்கும், பழத்துக்குன்னு இருக்கும், ஊறுகாய்க்குன்னு இருக்கும். சொல்லுங்க பார்ப்போம் உங்கள் அனுபவத்தை. எனக்கு பழத்துக்கு உள்ளது வந்து பங்கனப்பள்ளி, களப்பாடு, ஹிமாயுதீன், பிகேஎம் 1, பெங்களூரா, அல்போன்சா, இன்னும் இப்படி பிகேஎம்னா பெரிய குளமா? பிகேஎம்னா பெரிய குளம் 1. ஓஹோ. நாங்கள் போனீங்க இதுக்கு? நாங்கள் பெரிய குளத்துக்கு போயிருந்தோம். அங்கே தோட்டக்கலைத்துறையிலேருந்து இது ஒட்டு மாங்காயே சைஸில் இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும், நிறைய காய்க்கும். ஒட்டு மாங்காய் பெருசு 1 கிலோ கிட்ட வந்துருமா, அதனால இது மார்க்கெட்டில் விற்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் இதை வச்சு போட்டிருந்தோம். சரிங்க சார். நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க வீட்டில் வந்து அன்னைக்கு செல்வ செழிப்பு ரொம்ப செழுமையாக இருந்தோம், எல்லாரும் உழைப்பை கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த வேளையில் நீங்கள் ஒரு மாற்றுப்பயிர் அப்படின்னு வரும்போது குடும்பத்தில் உள்ளவங்க மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் என்னப்பா இதை போய் தேர்வு செய்கிறீங்க, இன்னும் எவ்வளோ நாட்கள் காத்திருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள் மேலோங்கி இருக்குமா? அந்த நேரத்தில் வருமானத்துக்கு என்ன பண்ணீங்க? எங்களுக்கு அதில் இதில் பிரச்சனை கிடையாது. நான் 2 வருஷத்துல இது வந்துடும். நம்பிக்கை நம்ம கவனிப்பை நம்ம கவனிப்பு 2 வருஷம் 3 வருஷத்துல வந்துடும். அதுக்கு இடையில நமக்கு தென்னையும் வாழையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கோம். அதை வச்சு சமாளிச்சுருவேன். மறுபடியும் தென்னையில் இந்த மாவில் நமக்கு நிறையா களப்பாடுலாம் நல்லா கீழே இருந்தே பறிச்சிடலாம். நல்ல அனுபவம். 2-3 வருஷத்துக்குள்ளே சின்ன சின்ன மாவாக இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் கடந்த மாதிரி தான் இருக்கும். 2-3 விற்றுறோம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரல் நிகழ்ச்சியில் மா ரகங்களும் சாகுபடிக்கேற்ற நுணுக்கங்களும் குறித்த பல்வேறு விதமான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அழகப்பபுரம் பகுதியைச் சேர்ந்த முன்னோடி விவசாயி ஜேம்ஸ் வாட் அவர்கள். சரிங்க சார். என்னதான் மரம் வச்சாலும் கூட உரம் கொடுத்தல் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுமே. அடியுரம் அப்படிங்கிற அடிப்படையில் சாணம் கொடுக்குறீங்க, அப்புறம் மேல் உரம் அப்படின்னுக்கிட்ட ஏதாவது கவனிப்பு உண்டா? எப்படி? நான் சாணி உரத்தை தவிர வேற உரமே போட மாட்டேன். மேல் உரம் மட்டும்? மேல் உரம் மட்டும்தான். மாடு வளர்ப்பு இல்லைங்கிறீங்க. நாங்கள் சாணி வந்து
பாண்டியில் போய் எடுத்துருவோம். அங்கே போகும்போது ஒரு குறைச்சலா இல்லையா சார்? ஒரு 10 மாடை வாங்கி விட்டா என்ன? விடலாம். ஆனால் இங்கே இப்போ இந்த மாதிரி கவனிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பிள்ளைகள்லாம் பேர பிள்ளைகள் அதெல்லாம் வந்தோடனே வீட்டில் யாருக்கும் மாட்டை கவனிக்க முடியாது. அதனால ஒரு 30,000 40,000த்துக்கு செங்கனம் வரும், அந்த கோலியங்குளம் அப்படின்னு அந்த அதுக்குன்னு ஒரு சிரமம் எடுப்பீங்க. சிகரத்தை தொடணும்னா ஆமாம் ஆமாம் எடுத்துறேன். எப்படியும் ஒரு வருஷத்துக்கு 30,000த்துக்கு உரம் வச்சா தான் நல்லா. இங்கே கிடைக்கலன்னாக்கி நாங்கள் இந்த வெள்ளநாடு திருநெல்வேலி கிழக்க வெள்ளநாடு அங்கே ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அங்கே கொடுத்துட்டு வந்தாக்கி ஒரு லாரிக்கு 14,000 ரூபா இங்கே கொண்டு இறக்கி தந்துடுவோம். சரி, இப்போ உங்கள் பேரப்பிள்ளை வந்து பாக்கெட் பாலை வாங்கி பால் குடிக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் அப்படியே பார்க்கும்போது அன்னைக்கு அப்பா அம்மா உங்களுக்கு அந்த பச்சை பாலை ஒரு கப்பு நிறைய தந்து பால் பண்ணையில் கொண்டு பாலை கொடுத்துட்டு வாமக்கா அப்படின்னு சொன்ன நிழலாடுமா அந்த இது? ஆமாம், அதுக்கு நான் என்ன செய்வேன்னா, நம்ம பக்கத்தில் ஒரு ஆள் வீட்டில் மாடு வளர்க்காரு. அவர்கிட்ட பால் கொண்டு வந்துடும். அவர் கடம்பு பால்லாம் தருவார். ஓஹோ, அவரு சீம்பால் மாதிரி. ஆமாம், முதல்ல குட்டி போட்ட உடனே 2 நாள் கொண்டு தந்துடுவார். நானும் கேட்டுருவேன் அந்த பழைய ஆசையில். அதனால எல்லாரும் விரும்பி வச்சு குடிக்க செய்வாங்க. அப்படி இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்கும்போது மனதுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குது, ஒரு பசுமாடு எப்படியா வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு. நான் வாங்கணும்னு ஐடியா வச்சுட்டு இருக்கேன். எப்படியும் ஒன்று வாங்கணும். ஒரு வாங்கினா தான் நமக்கு நல்லா இருக்கும். எல்லாம் நமக்கு சாணியை வச்சு தென்னைக்கோ வாழைக்கோ மாவுக்கோ போடணுன்னாக்கி 2 மாடு இருந்ததுன்னா சமாளிச்சிடலாம். இல்லை சாதா இப்போ அந்த சில இயற்கை விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பசுமாடு இருந்தால் 30 ஏக்கர் பயிரத்தலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன விதத்தில்னு தெரியல, அவங்க சொல்கிறாங்க பல்வேறு விதமான இதுகளை செய்து நம்ம வந்து அந்த மாதிரி செய்யலாங்கிறாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம வந்து அப்படி போடலை. நான் வந்து ஒரு மாவுக்கு 5 கிலோ 7 கிலோ வரதான் மாவு போடுவேன். அதை முறையாக பயன்படுத்தி அது என்னைக்கா வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். போன 2 வருஷம் மட்டும் வைக்கல, காய்ப்பும் குறவு தான். பல அவங்க காய்க்கல, மாவும் கொஞ்சம் குறவு தான் காய்ப்பு. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் மா சாகுபடி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுது. ஒரு மாலை பல ரகங்களை சொல்கிறாங்களே, அல்போன்சா எப்படி இருக்கும், அந்த பழம் எப்படி இருக்கும், அந்த காய் எப்படி இருக்கும், அதை ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்கண்ணா. அதை ஒன்று தெளிவுபடுத்துங்க. ஆமாம், அல்போன்சா வந்து ஒரு 250 கிராம் 300 கிராம் சைஸ்லாம் இருக்கும். சரி, ஒரு ரவுண்ட் டாக்டர் ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம். வேற லேஸ் புட்டியில் லேசாக ஒரு இது இருக்கும், ஒரு புட்டு மாதிரி இருக்கும். பழம் சாப்பிட்டாச்சுன்னா அந்த பழத்தை தவிர வேற பழம் சாப்பிடாது நமக்கு மனசு வராது. களப்பாடு களப்பாடு நல்லா இருக்கும். களப்பாடு அதான் இது மாதிரி தான் கொஞ்சம் லேசாக மூக்கு நீண்டு இருக்கும். அதுவும் நல்ல பெஸ்டாக பழம். அது கொஞ்சம் நல்லா தாக்கு பிடிச்சாலும் பிடிக்கும். பங்கனப்பள்ளி பங்கனப்பள்ளி நல்ல பங்கனப்பள்ளி நல்ல விளைஞ்சி பழத்தா அது டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் விளைச்சல் குறவாண்டா பிடிக்க தான் செய்யும். நீலம் அனுபவம் இருக்கா? நீலம் உண்டு. நீலம் வந்து நல்ல பழத்தா தான் நல்லா இருக்கும். நல்ல எப்படி இருக்கும்? நீலம் வந்து நல்ல பெருசு வர வரும். 2 மாங்காய் 1 கிலோ வரும். அரை கிலோட்ட வரும். மாதிரி 300 கிராம் சைஸில் நிறைய. கன்னியாகுமரி போயிட்டோன்னு வைங்க, கன்னியாகுமரி போயிட்டோம் அப்படின்னா அந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மாங்காயை அப்படியே வெட்டி வெட்டி ஒரு மாங்காயிலேயே 150 ரூபாய்க்கு விற்கிற மாதிரியான தன்மையில் இருக்குது. அது என்ன மாங்காய்? அது வந்து பெங்களூரா தான். பெங்களூராவோட அப்படியே சீவி அறுத்து கொடுத்து வச்சுருக்கோம். ஒரு மாங்காய் 30 ரூபா 40 ரூபா வாய்ப்போல எல்லாம் விற்கிறாங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும் விவசாயிட்ட வந்து நேரடியாக எடுக்கும்போது? நம்மகிட்ட வந்து எடுத்தாக்கி இப்போ தற்சமையாக எடுத்தால் 25 ரூபா 30 ரூபா. என்ன ஒரு மாதம் கழிஞ்சாச்சுன்னா 100 ரூபா. என்ன காரணம் ஒரு மாதம் கழிஞ்சா? என்ன இப்போ கோடை மாங்காய் தான் வரும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் 2 சீசனும் காய்க்கும். ஆமாம், அது நம்ம ஒரு கொடுப்புன நம்ம கடவுள் கொடுத்த ஒரு வரோம். நமக்கு இந்த 2வது இதில் காய்ச்சிட்டுனா நமக்கு காய்ச்சிட்டுனா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களா? அப்போ நம்ப முடியாதா? அவன் எப்படி அந்த சீசன் மழை சீசன் இருந்தனாக்கி காய்க்காம போயிடும். பூத்தது அவ்வளவும் படுந்தாயிரு கரிஞ்சிரு. சரி சரி, இல்லைன்னா அது வாய்ப்பாட்டு வந்துட்டு அது கடவுள் நமக்கு தரக்கூடியதான். சரி, இப்போ வந்து பருவநிலை நம்மளால் கணிக்க முடியாத நிலையாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு கூட நம்ம வரக்கூடிய வழியில் மழை தான் நம்ம மாவட்டம். இப்பவும் கூட வெளியே பெய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய நிலையில் பருவநிலை மாற்றங்கள் மாவுல நோய் பூச்சி தாக்குதலுக்கு அது ஒரு வழியை ஏற்படுத்துமா, அல்ல விழிப்பாக இருந்தால் தவிர்க்கலாங்கிறீங்களா? இல்லை, விழிப்பாக இருந்தால் அது மாவு பூ தாக்கத்தான் செய்யும். எப்பவுமே நம்மளை அந்த இயற்கை தாக்கத்தான் செய்யும். நம்மளை பூவை கொண்டு இது பண்ணிடுறோம். எல்லாம் ஒரு மாதிரி பூஞ்சானம் ஒன்று வரும். அது எந்த நிலையில் வரும்? அது ஒரு மாதிரி அந்த காய்கைக்கு முன்னிட்டு வந்துடும். ஓஹோ, இலையில வருமா? இலையில வரும். இலையில சுருட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கும். சரி, அதை நம்ம மருந்து அடித்து கொண்டு வந்துடலாம். ஆனால் நம்ம மருந்து அடிக்கைக்கு நாமெல்லாம்
அதை போட்டு ரிஸ்க் எடுக்கவே மாட்டோம். அப்போ செயற்கை மருந்து பக்கம் அடி எடுத்து வைத்தல் இல்லை? இல்லவே இல்லை. இயற்கை மருந்தா என்ன கையாளுறீங்க? இயற்கை மருந்து நம்ம இந்த பஞ்சகாவியான்னு இருக்குல்ல, ஆமா, அந்த பஞ்சகாவியா சாணத்தை பயன்படுத்துறீங்க? சாணத்தை பயன்படுத்தி. இல்ல, பஞ்சகாவியா அப்படிங்கிறது நீங்க தயாரித்தலா அல்லது விலைக்கு வாங்குறீங்க? விலைக்கு தான் வாங்கிட்டு வரேன். நாங்கள் இன்னும் தயாரிக்கல, நான் இப்போ விலைக்கு தான் இப்போ வாங்கிட்டு இருக்கேன். கவாத்து செய்தல் கட்டாயமா? ஆமாம், கவாத்து நல்லது தான். கவாத்து நமக்கு எந்த நேரத்தில் செய்யணும்? நம்ம மாங்காய் பறிச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சோ உடனேயோ பறித்து கவாத்து பண்ணி ஒரு பெரிய பெரிய கம்பெல்லாம் வெட்டி பார்த்தோன்னே நமக்கு தெரியும் எந்தெந்த மரத்தெல்லாம் எந்த கம்பு வெட்டிடணும் அதை வெட்டிட்டாக்கி நமக்கு. இப்போ வயது 73 இருந்தாலும் கூட வேலைக்கு விடக்கூடிய நபர்கள்ட்ட அனுபவபூர்வமாக சில கருத்துக்களை சொல்கிறதுனால பொருளாதார இழப்பு எனக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லாமா? இல்லை, பொருளாதாரம் இல்லை, நீங்கள் மேலே ஏறி கவாத்து பண்ண முடியாத. நாம் என்ன சொன்னாக்கி கொஞ்சம் உருவப்பட்ட மரத்தில் ஒரு கொக்கி கம்பு இருக்குது, அதை அறுவடைச்சு கட்டி கொஞ்சம் உருவப்பட்டையெல்லாம் எடுத்து நீங்கள் எடுத்துருவீங்க. அதை சொல்லுங்க. இப்போ அதாவது பட்டை கொப்புகளை அகற்றுவேளா, இலைகளை அகற்றுவேளா? பட்டை கொப்பையும் எடுத்துருவேன், இலைகளையும் சின்ன சின்ன கட்டையாக வரக்கூடியதாக அதெல்லாம் எடுத்துருவேன். ஆனால் விஞ்ஞானிகள், அறிஞர்கள், வேளாண் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன மாதிரி கருத்தை சொல்கிறாங்கன்னா, இந்த சூரிய ஒளி மூட்டு பக்கத்தில் படுற மாதிரியான ஒரு தன்மையை ஏற்படுத்தணுங்கிறாங்களா? ஆமாம், அது உண்மைதானா? ஆமாம், உண்மைதான். உண்மை. நான் தடியில் பட்டா தான் அந்த மாவு காய்க்கும். ஓஹோ, அல்லனா காய்க்கு அதுக்கு தான் தரும். மேலே ஒரு பெரிய குப்பெல்லாம் இருந்தால் வெட்டிடணும். வெட்டிட்டாக்கி நமக்கு பார்த்தோன்னே தெரியும். நம்ம கீழே ஒரு மாங்காய் நான் மூட்டில்னு பார்த்தா ஒரு மாங்காய் கிடந்தாலும் தெரியணும். ஓஹோ, அந்த அளவில் வெட்டி எடுத்துடணும். மாதிரி தடியனை பார்க்கணும். இது வெயில் காலையிலையும் சாயங்காலம் நமக்கு வெயில் படுவா அப்படின்னு பார்த்துட்டோம்னா மாவா இருந்தாலும் தொடர் கண்காணிப்பு அவசியங்கிறீங்க. அவங்க எப்படியும் கொஞ்சம் டெய்லி மாதத்துக்கு ஒரு காயாக பார்க்கலாம். பார்த்துட்டு என்ன ஏதுங்கிறது இல்லை பாருங்க. அருமையாக பார்க்கறதுக்கு கடைகளில் பழங்கள், மாம்பழங்கள் பார்த்த உடனே வாங்கிட்டு போகணுன்னு ஈர்ப்போடு இருக்கக்கூடிய நிலையில் வீட்டில் போய் வெட்டி பார்த்தோம் அப்படின்னா எப்படி தான் உள்ளுக்கு புழு போகும்னு தெரில, பழகி அப்படிங்கிற மாதிரி. அந்த தாக்குதல் அனுபவங்கள் அது நல்ல நீளத்துலலாம் நல்ல விளைஞ்சிட்டுனாக்கி அந்த மழை சமயங்களில் அந்த பழகி கொட்டிடும். அதில் சாரை எடுத்துரும். எடுத்த உடனே அதில் பூச்சி வந்துடும். வேற பூச்சி தான் அது கொட்டிட்டு போயிடும் இல்லையா? அதில் கொட்டிட்டு போயிடும். அதில் பூச்சி புழு உற்பத்தி பண்ணிடும். அதான் அதுதான் நமக்கு கடைகளில் அவங்க கடைகளில் வேற மாதிரி ரசாயனத்தை எண்ணத்திலையும் போட்டு பழுக்க வைக்கிறாங்க. அந்த நடைமுறை நமக்கு வேண்டாம். அந்த முறையில் நமக்கு வேண்டாம். நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது. சரிங்க சார். பறிப்பு முறை என்ன? நானும் கூட லெகுவாக மாங்காயை பறிச்சிட முடியுமா? அதுக்கும் அனுபவம் அப்படிங்கிறது முக்கியமா? அனுபவம் வேணும். அனுபவம் வேணும். நல்ல விளைச்சலை பார்த்து தான் பறிக்கணும். நீங்கள் எப்படி பறிப்பீங்க? நானும் விளைச்சலை பார்த்து நான் தான் பறிக்கிறேன். ஏறி பறிப்பீங்களா அல்லது? நான் கீழே பறிக்க. என்ன வச்சிருப்பீங்க கையில்? நான் ஒரு வலை வச்சிருக்கேன். ஒரு 15-20 அடி வர பறிக்கலாம். கொஞ்சம் வலுவான ஆளா வேணும் இல்லையா பறிக்கிறதுக்கு? பறிக்க பிரச்சனை இல்லை, ஒன்றும் அதெல்லாம் வேண்டாம். திடகாத்திரம் இருந்தால் போதும் பறிச்சிடலாம். சரி, நம்ம நல்லா பறிச்சுக்கணும். ஒவ்வொரு அண்ணும் பறித்து ஒரு 4-5 குட்டையில் வந்தோடனே அதை அப்படியே மூட்டு பறித்து தரையில் கமத்தி வச்சிடணும். ஓஹோ ஓஹோ, நீங்கள் இந்த இடத்துல என்ன நிலைப்படுத்துறீங்க அப்படின்னா, மாங்காய் பறிச்சாலும் போராது, அதை பக்குவமாக நல்ல பழமாக சாப்பிடணும் அப்படின்னா சில நுட்பம் இருக்குங்க. சொல்லுங்க. அது அந்த மாங்காய் பறிக்கும்ல, பறிக்கிறது காம்பு கூட வரும். அது எல்லா ரகமும் ஒரே மாதிரி தான்? எல்லா ரகமும் ஒருமை தான். அதனால அது மூக்கு பக்கத்தில் அது லேசாக காம்பு இருக்குல்ல, அதை நொடிச்சு தரையில் கமத்தி வைக்கணும். கமத்தி வச்சிடணும். சரி, கமத்தி வச்சிட்டோம்னாக்கி அந்த பால் தரையில் போயிடும். எவ்வளோ நேரம் வைக்கணும் அந்த மாதிரியான நடைமுறை? ஒரு 2 மணி நேரம் எல்லாம் வெயில் பட்டுட்டு இருக்கணும். நல்லா பொறுமை காக்கணுங்கிறீங்க? கொஞ்சம் பொறுமை. உடனே சாக்கில் அள்ளி போட்டோம்னாக்கி பால் ஒன்று ஒட்டி அது கரப்படிச்சிடும். நல்லா இருக்காது. விற்பனையில் தொய்வு வரும், வருமானத்தில் இழப்பு வரும் இல்லையா? ரொம்ப பாதிச்சிடும். சரி, இயற்கையாக பழுக்க வைக்கக்கூடிய முறையை சொல்லுங்க. இயற்கையாக பறிக்கணும்னா நல்ல விளைஞ்சது இருக்குல்ல, சரணம் பழுக்க வச்சுட்டாகி நம்ம பறிச்சு வைக்கோம்ல, ஆமாம், அதை நல்லா தொடச்சி நம்ம ஒரு கடையில் போட்டுடலாம். சரி, ஒரு கூச்சி போட்டாலும் பிரச்சனை இல்லையா? ஆமாம், கூச்சி போட்டாலும் பிரச்சனை. 1 மணி நேரம் மட்டும் நமக்கு அது இந்த ஒரு நாள் மட்டும் வெளியில் இருக்கணும். சரி, காற்றோட்டத்திலே இருக்கணும். அடுத்த நாள் அதை ஒரு கடையில் கூட்டி போட்டு நம்ம சாக்கு போட்டு. சரி, பொதுவாக பலாப்பழம் வீட்டில் வச்சுருந்தாலும் மட்டிப்பழம் வீட்டில் வச்சுருந்தாலும் ஒரு 4 வீடு கழிஞ்சாலும் கூட அந்த வாசனை இந்த வீட்டில் இன்னும் பழம் இருக்குது அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியும். அதே மாதிரியான ஒரு பக்குவம் நீங்கள் மாம்பழத்தை என்னதான் மூடி வச்சாலும் கூட உங்கள் தோப்பு மாம்பழம்
இன்னைக்கு 4 வீடு கழிச்சு மனம் இருக்கா அல்ல அன்னைக்கு தான் அந்த நிலைங்கிறீங்களா? இல்லை இல்லை, இப்பவும் அப்படி மணக்கம் கொஞ்சம் மணக்கு பார்த்துக்கிட்டே வந்து மாம்பழம் இருக்கு வாங்குவோன்னுட்டு வருவாங்க. சரி. நான் எனக்கு இப்பவும் தரச்சி மட்டும் என்றைக்குமே வீட்டிலே தான் எல்லாரும் வந்து வாங்கிட்டு போகிறோம். நான் 100 ரூபா கலப்பாடெல்லாம் 100, 120 ரூபா. வளமா இருக்கா சார்? குடும்பம் வளமா இருக்கா? மாசாகுபடினால நான் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. மாவு பறிக்கை சமயத்தில் எங்களுக்கு செழிப்பாட்டை கூடிடும், கூடுதல் செலவழி அந்த சிரிப்பே சொல்லுது அவங்க வருமானத்தை. ஆமாம் ஆமாம். ஸோ அது நம்ம எக்ஸ்ட்ரா கிடைச்ச மாதிரி இருக்குமா, அது நல்ல செழிப்பாக அந்த 2 கொஞ்ச நாள் ஓடிடும். சரிங்க சார். மத்திய அரசு திட்டம் ஏதாவது அனுபவிச்சுட்டு வரீங்களா? நான் முன்னால் அனுபவிச்சுட்டாகும். முன்னாலுன்னா புரியல. முன்னால்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னிலே இருந்து எனக்கு சம்மான் நிதி திட்டத்தில் மத்திய அரசினுடைய விவசாயிகளை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு 6000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்காங்க இல்லையா? அது அனுபவிக்கிறீங்களா? ஆமாம், அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த திட்டத்தை பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன? எங்களுக்கு அது ஒரு 2000 மாதம் ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபா வருது. நான் 2 மாசமா அந்த பைசாவை எடுக்க மாட்டேன். சரி. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் அதை எடுத்து ரசாயனம் வாங்கிப்பேன். சரி சார். இந்த அளவில் ஒரு தெளிவாக கருத்தை பிரதிபலிக்கிறீங்க அப்படின்னா அரசினுடைய அனுசரணையும் உங்களுக்கு இருக்கனால தான். உங்கள் அலைபேசி ஒன்று சொல்லாமா? எனக்கு அலைபேசி 94 42 36 36 89. நான் ஒரு தடவை சொல்லான்னு நினைக்கிறேன். 9442363689. இந்த அலைபேசி வாயில யாராவது மாசாகுபடி சம்பந்தமா அல்ல தோட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா அவங்களுக்கு வழிகாட்ட தயாரா? எப்படி? நான் வழிகாட்ட யாருக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் எல்லாரும் மக்கள்கிட்ட என்ன ஒன்று கேட்க என்னாக்கி ஒரு வீட்டுக்கு ஒரு களப்பாடு மரம் கண்டிப்பாக, களப்பாடுன்னு இல்லை, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மாவு வைக்கலாங்கிறீங்க. மாவு கண்டிப்பாக வச்சா நல்ல நம்ம வீட்டுக்கு இயற்கையான பழம் சாப்பிடலாம். இதுவரை மா ரகங்களும் சாகுபடி நுணுக்கங்களும் குறித்து மா சாகுபடியில் நாட்டம் கொள்ள முன்வரும் விவசாயிகளுக்கு என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள் சாகுபடி குறித்து இளமோ அத்தனை சந்தேகங்களுக்கும் அனுபவபூர்வமாக பதில் வழங்கியிருக்கீங்க. சக விவசாயிகளையும் வெளிப்படைய செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. நேயர்கள் இதுவரை மா ரகங்களும் சாகுபடி நுணுக்கங்களும் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் அழகப்பபுரம் ஏ. ஜேம்ஸ் வாட் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை.